உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஏசாயா 31:5. இந்த வசனத்தை தான் தேவன் உங்ககிட்ட கொடுக்குறாரு. உங்களுக்கு எல்லா பக்கங்களிலும் தேவன் ஆதரவாக இருப்பார். சரிங்களாங்களா? உங்களை அவர் எல்லா பக்கத்துலேயும் அவர் கவனிச்சுப்பார். எங்கேயுமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உங்கள் நண்பர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் விட்டு கொடுக்க மாட்டார். உங்களை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆதரவாக இருப்பார். யாரெல்லாம் உங்களை கவனிச்சுப்பாங்கன்னு நினச்சிங்களோ அவங்கள விட தேவன் அதிகமாக அவர் உங்களை கவனிச்சுப்பார். விட்டு கொடுக்க மாட்டாருங்க. சரிங்களா? தேவன் எப்பொழுதுமே உங்களுக்கு ஆதரவாக மட்டும்தான் நிற்பார். யார் வேணாலும் எது வேணாலும் உங்களை செய்ய முடியாது. தேவன் பத்திரமா பார்த்து வச்சுருக்காரு. அவருடைய கண்மணிகள் நீங்கள். அவருடைய கண்மணிகளை யாரும் தொட முடியாதுல்ல. யாருமே உங்களை தொட முடியாது. எதுவும் உங்களுக்கு செய்ய முடியாது. ஏன்னா தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். யார்கிட்டையும் என்னைக்கும் எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டாருங்க. எந்த இடத்துலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அவ்வளோதான். தேவன் அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறார். பயப்படாதீங்க, நான் என்றைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு ஆதரவாக தான் நிற்பேன்றார். பறந்து காக்கும் பட்சியை போல அவர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். நீங்கள் இயேசு கெத்சமனே தோட்டத்தில் 11 சீடர்களோடு போனார் பார்த்தீங்களா? ஒரு சீடனை கூட அவர் இழக்கலை. ஒருத்தனை கூட விட்டு கொடுக்கலையே. 11 சீடர்களையும் பத்திரமா பாதுகாத்தார். அவர் தான் சிலுவை தண்டனைக்கு போனார். ஆனால் அவரோட எந்த சீடனையும் கூட்டிகிட்டு போகல. 11 சீடர்களையும் பத்திரமா பாதுகாத்தார், விட்டே கொடுக்கல. ஆனால் ஒரே ஒரு சீடன் யார் பின்னாடி போனது? சாத்தான் பின்னாடி போனான். நிறைய பணம் வரும், எக்கச்சக்கமாக பணம் கொடுப்பாரு, சாத்தான் கிட்ட போனால் நிறைய பணம் கிடைக்கும்னு போயிட்டான். விட்டு கொடுத்துட்டு அது எல்லாருக்கு முன்னாடியும் விட்டு கொடுத்துட்டு போயிடுச்சு. அவனை சாவடிச்சிருச்சு. அவனை மனசை உடச்சிருச்சு. அவனை அந்த எருசலேமுடைய நடு வீதியில் விட்டுட்டு போயிடுச்சு. வேலை ஆயிட்டோன்னே கண்டுக்காமல் போயிடுச்சு. ஆனால் தேவன் அப்படி இல்லை. சிலுவை தண்டனைக்கு போகும்போது கூட அந்த 11 பேரை கெத்சமனே தோட்டத்துலேருந்து பத்திரமா வெளியில் அனுப்பிட்டு உடனே தான் அவர் அரெஸ்ட் ஆனார். தன்னை ஒப்பு கொடுத்தார். அது வரைக்கும் அவர் ஒப்பு கொடுக்கல. சீடர்களை போக விடுங்கன்னு தான் சொன்னார். அந்த மாதிரி தேவன் எங்கேயும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி அவர் நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 நாள் அவர் உயிர் தெழுவதற்கு 3ஆவது நாள் தானே உயிர் தெளிந்தார். அந்த 3 நாளும் அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடு எடுத்து அவங்கள உட்கார வச்சுட்டு தான் வந்தார். அப்போஸ்தலர் 1:13 அவங்க மேல் வீட்டறையில் அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பத்திரமா வச்சுருந்தார். ஆனால் ஒரே ஒருத்தனை அந்த சாத்தானால் ஒழுங்காக வச்சுக்க முடியல. விட்டு கொடுத்துருச்சு. விட்டுட்டு போயிடுச்சு. தான் வேலை முடிஞ்சோடனே விட்டுட்டு போயிடுச்சு. நிறைய பேர் இருக்காங்கள, தான் வேலை ஆயிட்டேன்னா விட்டுட்டு போயிடுவாங்கங்க. நான் நம்ம ஏசு இருக்காரே அப்படி கிடையாது. உங்களை எந்த இடத்துலையும் விட்டுட்டு போக மாட்டார். பத்திரமா பார்த்துப்பார். சரிங்களாங்க? அவருடைய கண்மணிகள் நீங்கள். உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். எந்த இடத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பார். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம ஆதரவாக இருக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களை கைவிட மாட்டீங்க, விட்டு விலக மாட்டீங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக.
இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரண படுக்கைகளும் சரியாக்குவதாக. சாமி உமக்கு நன்றியப்பா. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்ப்பா. அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை நீங்கள் பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா. அங்கெல்லாம் தள்ளி விடாதீங்க. அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம்ப்பா. தீ எரிகிற இடத்துல போய் வாழ முடியுமா? பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. எங்கள் பாவங்களெல்லாம் நல்லா கழுவி எங்களை சுத்தமாக்கி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. அதற்காக தான் உங்களை வணங்கிட்டுருக்கோம்ப்பா. 2வது தடவை இந்த பூமிக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. ஒரு நொடி இருப்பீங்க. அந்த நொடியில் உங்களுக்கு சரிசமமான உடம்பை எங்களுக்கு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை பார்க்க மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தையும் நாங்கள் இழந்துடக்கூடாது. 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. அந்த பேய் நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. ப்ளீஸ்ப்பா, காப்பாற்றுங்க. சாமி உமக்கு நன்றி அப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியின் ஓனராக வருவீங்க, சொந்தக்காரராக வருவீங்க. அந்த டைம் கூட நீங்கள் மனிதர்களுக்கு தான் இங்கே ஆட்சி நடத்த போகிறீங்க. எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.